The World Unfiltered. We listen to some of the things they say, we hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. ஈரானுடைய மிக முக்கியமான கடற்படை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் தன்னை உச்ச தலைவர் பதவியேற்க ஈரான் மக்கள் அழைத்ததா ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இன்றைய போர் நிலவரம், இஸ்ரேலால் கொல்லப்பட்டது யார், இந்த மாதிரியான விவரங்களை தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேல் விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டவர் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையினுடைய கடற்படை தளபதியான அலி ரெஸ்ரா டாங்ஸிரி. ஹார்முஸ் நீரிணையை மூடி உலக நாடுகளுடைய எண்ணெய் போக்குவரத்தை தடுத்ததில் இவருக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான உத்தரவை செயல்படுத்தியவரில் இவர் தான் முக்கியமானவர். இதனால தான் த ஆர்கிடெக்ட் ஆஃப் தி பிளாக்கேட் அப்படின்னு இவர் அறியப்படுறாரு. சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு VHF ரேடியோக்கள் மூலமாக எச்சரிக்கை விடுக்க தன்னுடைய படைகளுக்கு உத்தரவு போடுறாரு இவர். இதன் விளைவாக தினசரி 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சென்ற அந்த பாதையில் போக்குவரத்து கிட்டத்தட்ட 0 அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. ஹார்முஸ் நீரிணையை தாண்டி செல்ல முயன்ற வணிக கப்பல்கள் இருக்கு இல்லையா, அந்த வணிக கப்பல்கள் மேலே ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்துகிறார். தற்போது வரைக்கும் சுமார் 21 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நீரிணையினுடைய குறுகிய பகுதிகளில் கன்னிவெடிகளை பதிப்பதன் மூலமாக சர்வதேச கப்பல்கள் ஹார்முஸ் பகுதியை நெருங்காமல் இருக்கிறத உறுதி செய்ததிலையும் இவருடைய பங்கு ரொம்ப முக்கியம். இந்த ஹார்முஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களில் பாதுகாப்பு கட்டணம் வசூலிக்கக்கூடிய சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றதுலையும் முக்கியமான பங்காற்றியவரும் இவர் தான். அதாவது ஈரானோட அனுமதி வேணும், அப்புறம் கட்டணம் செலுத்தணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் கப்பல்கள் போக முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்க முயன்றார் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த டாங்ஸிரி அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய கடுமையான கருத்துக்களுக்காகவே அதிகமாக அறியப்பட்ட ஒரு நபர். 2007 நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது, அமெரிக்கா எங்களை சீண்டினால் அவர்களை மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் விரட்டி சென்று தாக்குவோம் அப்படின்னு எச்சரிக்கையெல்லாம் விடுத்தவர். இஸ்ரேலியர்கள் யூதர்கள், அமெரிக்கர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் நமக்கு நண்பர்கள் அல்ல அப்படின்னு குரான் கூறுகிறது அப்படின்லாம் சொல்லி பரபரப்பை உண்டாக்குனவர் அவர். கடந்த ஆண்டு ஈரானுடைய முதல் ட்ரோன் தாங்கி கப்பலை அறிமுகப்படுத்தியதிலையும் இவருடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சாதாரண வணிக கப்பலை இராணுவ தேவைக்காக மாற்றி அமைத்து சாதனை படைத்தவர் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடியவங்களாம் அவரை கொண்டாடினாங்க. ஈரானுடைய தெற்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஏவுகணை நகரங்களை நிலத்தடியில் உருவாக்கியதில் இவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. இன்று அதிகாலை ஈரானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற கடற்படை தளத்தின் மீது இஸ்ரேல் ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துது. இந்த வான்வழி தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஜலசந்தியை முடக்கியதற்கு பின்னாடி இருந்த மூளை அப்படின்னு இஸ்ரேல் இவரை குறிப்பிடுறாங்க. டாங்ஸிரியோட மரணம்ங்கிறது ஈரானுடைய கடற்படை பலத்திற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே சமயம் இது ஈரானை மேலும் ஆக்ரோஷமான பதிலடி கொடுக்க தூண்டும் அப்படிங்கிற ஒரு கவலையும் அச்சமும் அந்த பகுதியில் எழுந்திருக்கு. டாங்ஸிரி கொல்லப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஈரான் தன்னுடைய நிலப்பகுதியிலிருந்து இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளை நோக்கி சுமார் 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு நேரடியாக எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. டாங்ஸிரிக்கு பதிலாக கடற்படையினுடைய துணை தளபதியாக இருந்த ஒருத்தரை தற்காலிகமாக நியமித்து ஹார்முஸ் நீரிணை முடக்கத்தை இன்னும் தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாப் அல் மண்டேப் அப்படிங்கிற நீரிணையை மூடி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க ஈரான். ஏற்கனவே ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் இப்போது பாப் அல் மண்டேப் பகுதியையும் முடக்கப் போவதாக ஈரான் கொடுத்திருக்கிற மிரட்டல் கொஞ்சம் கவலைக்குரியதாக மாறி இருக்கு உலக நாடுகளுக்கு. இந்த 2 நீரிணைகளும் முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலக நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கச்சா எண்ணெயில் சுமார் 30% விநியோகம் பாதிக்கப்படும். இதனால் கச்சா எண்ணெய் விலைங்கிறது பேரல் ஒன்றுக்கு $150 வரைக்கும் உயரும் அப்படின்னு நிபுணர்கள் அஞ்சுறாங்க. பாப் அல் மண்டேப் ஹார்முஸை போலவே மிக முக்கியமான கடல் வழி பாதை.
ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜிபூட்டி, எரித்ரியா இந்த மாதிரியான நாடுகள், அதே போல் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஏமன் நாட்டிற்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. செங்கடல் வழியாக சூயஸ் கால்வாய்க்கு செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களும் இந்த பாதை வழியாக தான் போகணும். அரபு மொழியில் பாப் அல் மண்டேப் அப்படின்னா கண்ணீர் வாசல், கேட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு பொருள். இந்த பாதையினுடைய பயணம் செய்கிறது மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டதுனால இந்த பெயர் சூட்டப்பட்டுச்சு. வளைகுடா நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு பெரும்பாலும் இந்த பாதை வழியாக தான் போயிட்டு இருக்குது. பாப் அல் மண்டேப் நீரிணை உலகளாவிய கடல் வழி வர்த்தகத்தில் 10% 12% வரைக்கும் பங்களிக்கக்கூடியது. இதன் வழியாக தினமும் சுமார் 8.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்கள், திரவ இயற்கை எரிவாயு, கோதுமை, அரிசி, சர்க்கரை, இன்னும் பிற தானியங்கள்லாம் ஆசியாவிலேருந்து ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்த வழியாக தான் போக வேண்டியிருக்கு. இந்த பாதை முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா கப்பல்கள் ஆப்பிரிக்காவினுடைய கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். இதனால் சரக்கு கட்டணம், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை உலக அளவில் கடுமையாக உயரும். இதுக்கடையில் ஈரானுடைய உச்ச தலைவராக தன்னை பதவியேற்க அந்த நாட்டு மக்கள் தன்னை அழைத்ததா அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இந்த ஆஃபரை தான் மறுத்து விட்டதாகவும், நோ தேங்க்யூ அப்படின்னு கூறிவிட்டதாகவும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No thank you. I don't want it. டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த பேட்டியை பகிர்ந்து ஈரான் இராணுவத்தினர் கிண்டல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு அனுப்பிய 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கிறது. இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு டெவலப்மெண்ட். அதுக்கு பதிலாக தற்போதைய போரை நிறுத்தத்துக்கு ஈரான் மிக கடுமையான ஒரு 5 நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரான் மீதான அனைத்து இராணுவ தாக்குதல்களும், குறிப்பாக ஈரானிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் மீதான படுகொலைகளும் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு முதல் நிபந்தனையை ஈரான் வைக்குது. எதிர்காலத்தில் ஈரான் மீது மீண்டும் போர் தொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதுக்கும், அமைதி நிலைக்கும் அப்படிங்கிறதுக்கும் உறுதியான சர்வதேச பாதுகாப்பு வழிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ஈரானுடைய முக்கியமான நிபந்தனை. தற்போதைய போர்னால் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு, அதுபோல் உயிர் சேதங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் முறையான போர் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அமைதி ஒப்பந்தம் ஈரானுக்கு மட்டும் இல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற அனைத்து குழுக்களுக்கும் பொருந்த வேண்டும். அதாவது லெபனானில், அதே போல் ஏமன் வரைக்கும் இருக்காங்களே, அனைத்து போர்களும் நிறுத்தப்படணும். நிறைய இப்போ அவங்களுடைய ஆதரவு பெற்ற குழுக்கள் அங்கே இருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நிறுத்தப்படணுன்றாங்க. ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானுடைய முழுமையான இறையாண்மையை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஈரானுக்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான நிபந்தனைகளாக இருக்குது. இந்த 5 நிபந்தனைகளை ஈரான் இப்போ விதிச்சிருக்கிறாங்க. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜசீம் அல் புதைவி அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தவும், பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தவும் ராஜதந்திர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். ஈரானுடைய தாக்குதல்களில் 85% அதிகமானவை வளைகுடா நாடுகளை இலக்கு வைத்தே நடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஹோட்டல்கள், தூதரகங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் விமான நிலையங்கள் போன்ற சிவிலியன் இடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறதை அவர் கண்டிக்கிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெறக்கூடிய எந்த ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையிலையும் வளைகுடா நாடுகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை கூட அவர் விதிக்கிறார். ஈரானுடைய இராணுவ ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த தீர்மானம் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை அவர் வரவேற்றிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இதற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சர்வதேச எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா தன்னுடைய மிக வேகமான அதிரடிப்படையை சார்ந்த 2000 பாரா ட்ரூப்பர்ஸ் வீரர்களை அங்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவர்கள் அமெரிக்க இராணுவத்தினுடைய புகழ்பெற்ற 82வது ஏர்போர்ன் டிவிஷனை சார்ந்தவர்கள். இவங்க உடனடி பதிலடி படை அப்படின்னு இவங்களை சொல்கிறாங்க. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், IRFன்னு குறிப்பிடுவாங்க. உலகின் எந்த பகுதிக்கும் வெறும் 18 மணி நேரத்துக்குள்ளே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய திறன் இவர்களுக்கு உண்டு. ஏற்கனவே மத்திய கிழக்கு பகுதிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய 4500 மரைன் வீரர்களோட இப்போது இந்த 2000 வீரர்களும் இணைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரானுடைய முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமாக இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டை கைப்பற்றுறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய சேதமடைந்த விமான ஓடுதளங்களை சீரமைக்க இவங்க பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு முயற்சி எடுக்கும் போது இந்த நகர்வுகளையும் உன்னிப்பாக பார்க்குறாங்க. கார்க் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தில் ஈரான் அங்கே அதிரடியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருவதாக செய்திகள் வருகின்றன. தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் ஆழமற்ற கடல் பகுதிகளில் ஈரான் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகளை பதிச்சிருக்குது.
இதில் இராணுவ வீரர்களை குறிவைக்கக்கூடிய ஆன்டி பர்சனல், அதே போல் கவச வாகனங்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆர்மர், இந்த இருவகை கண்ணிவெடிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. அமெரிக்காவுடைய மரைன் வீரர்கள் தரையிறங்கிறத தடுக்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். தோளில் வைத்து இயங்கக்கூடிய மேன்பேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலான பாதுகாப்பு ஏவுகணைகள் ஈரான் அங்கே பெருமளவில் குமிச்சிருக்குது. இவை குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய அமெரிக்க ஹெலிகாப்டர்கள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டவை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலண்டுடைய பல்வேறு பகுதிகளில் ரகசிய ஏவுகணை பதுங்கு குழிகள், அதாவது பங்கர்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. காக் ஐலண்டுடைய பாதுகாப்புக்காக ஈரான் தன்னுடைய கூடுதல் இராணுவ வீரர்களை அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஒவ்வொரு அசைவையும் ஈரான் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றதாகவும், தீவை கைப்பற்ற முயன்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை யார் கொடுத்துருக்காருன்னா ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிப். ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% இந்த தீவு வழியாக தான் நடைபெறுது. நம்ம ஏற்கனவே இந்த காக் ஐலாண்டை பற்றி தனியாக ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்கிறோம். அந்த காணொலியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தீவை கைப்பற்றுவதன் மூலமாக ஈரானை முழுமையாக பொருளாதார ரீதியாக முடக்கி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வைக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட திட்டம். இந்த தீவை கைப்பற்றதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணால் இது இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தரை வழி போராக மாறும் அப்படின்னும் இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.